10th Maths, Chapter 2, Numbers and Sequence, x is 2.7, fourth sum. Find x so that x plus 6, x plus 12 and x plus 15 are consecutive terms of a geometric progression. ஸோ ஒரு 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஜிபின்னு சொல்லிட்டாங்க. 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் 6, எக்ஸ் ப்ளஸ் 12, எக்ஸ் ப்ளஸ் 15 அப்படின்னு 3 டேர்ம் கொடுத்துட்டு இது ஜிபியில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ் டேர்ம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எப்பவுமே ஜிபியில் எப்படி இந்த சீக்வன்ஸ் இருக்கும், வெறும் நம்பர்ஸ் தான் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இங்கே எக்ஸ்ன்ற ஒரு அன்னோன் வேல்யூ உட்காந்துருக்கு. ஸோ நம்ம அதெல்லாம் என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஜிபியில் இருக்க டேர்ம்ஸ் எழுதியாச்சா? ஜிபினாலே ஒரு ரூல் இருக்குது இல்லையா? ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் அந்த டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட காமன் ரேஷியோஸ் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அதாவது T2/T1 T3/T2. ஓகேவா? இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா? ஏன் நான் இதை மட்டும் எடுத்திருக்கேன்னா அவங்க கொஷினில் கொடுத்துருக்கிறது 3 டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? T1, T2, T3 தான் கொடுத்துருக்காங்க. அதனால நான் T2/T1 T3/T2 அது வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதை வச்சு தான் நான் எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு T2 இருக்கா, எக்ஸ் ப்ளஸ் 12 பை T1 எக்ஸ் ப்ளஸ் 6, அடுத்தது T3 எக்ஸ் ப்ளஸ் 15 பை T2 எக்ஸ் ப்ளஸ் 12. சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் 12 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 12 equal to x plus 6 into x plus 15. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 12ன்னு 2 வாட்டி இருக்குது இல்லையா? ரெண்டுமே ப்ளஸ்ஸு, எக்ஸ் ப்ளஸ் 12, எக்ஸ் ப்ளஸ் 12. அப்போ இது நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ் 12 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இப்போது இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்மா, எக்ஸ் ப்ளஸ் 6, எக்ஸ் ப்ளஸ் 15. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸால் இந்த எக்ஸை பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த 15 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 15 ப்ளஸ் 15x எல்லாமே ப்ளஸில் இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் டேர்ம் முடிஞ்சுதா, அதுக்கப்புறம் இப்போ 6 எடுத்துக்கணும். இந்த 6ஐ வச்சு இங்கே இருக்கிற ஒரு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும் இந்த டேர்முக்குள்ளே. ஸோ 6 இன்ட்டு எக்ஸு 6x ப்ளஸ் 6 இன்ட்டு 15. ஸோ 15 இன்ட்டு 6 6 5s 30, 0 பேலன்ஸ் 3, 6 1s 6, 6 + 3 90. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a² + 2ab + b ஸ்கொயரா. ஸோ x + 12 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா ஏக்கு பதில் எக்ஸ் இருக்குல்ல, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b 12 ப்ளஸ் b ஸ்கொயர் அதாவது 12 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12 இன்ட்டு 2 24x ப்ளஸ் 12 ஸ்கொயர் பண்ணணும், அதாவது 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 12 இன்ட்டு 12, 2 2s 4, 2 1s 2, 1 2s 2, 1 1s 1, ஸோ 144. x square plus 24x plus 144 equal to x square plus 15x plus 6x plus 90. இப்போ இதை அப்படியே எழுதிக்கலாம். x square plus 24x plus 144 x square. இப்போ இங்கே ரெண்டுமே x டேர்ம் இருக்கா, ஸோ 15 plus 6 21 21x plus 90. இப்போ இங்கே இருக்கிற டேர்ம் எல்லாத்தையுமே நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே 0 ஆக்கிடலாம். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 24x ப்ளஸ் 144 இது இங்கே வந்துருச்சா, ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகும். ப்ளஸ் 21x ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 21x ப்ளஸ் 90 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 90. ஸோ இதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு டேர்ம்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது இங்கே ப்ளஸில் இருந்தால் இங்கே எடுத்துகிட்டு போகும்போது மைனஸ் ஆகும், இங்கே மைனஸில் இருந்துச்சுன்னா அங்கே போகும்போது ப்ளஸ் ஆகும்.
ஈக்குவல் டு 0. இப்போ இந்த பக்கம் எதுவுமே இருக்காதுல்ல, ஏன்னா எல்லாமே அங்கே போயிடுச்சு. அப்போ என்ன தான் இருக்கும் இங்கே? வெறும் 0 மட்டும் தான் இருக்கும். அதனால் ஈக்குவல் டு 0ன்னு எழுதணும். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அடுத்தது ப்ளஸ் 24 இருக்குது, மைனஸ் 21 இருக்குது. சரியா? எக்ஸ் எக்ஸ் போட்டுக்கோங்க. சைன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணணுமா? 4 மைனஸ் 1 3, 2 மைனஸ் 2 0. இந்த எக்ஸ் அப்படி இருக்கும். சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் எடுத்து அப்படியே எழுதணும். ஸோ 3x. ஓகே, அடுத்தது ப்ளஸ் 144 இருக்குது, மைனஸ் 90 இருக்குது. ஸோ சைன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சப்ராக்ட் தானே பண்ணணும். 4 மைனஸ் 0 4, 14 மைனஸ் 9 5. சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் எடுத்து அப்படியே போடணும். ஸோ ப்ளஸ் 54 ஈக்குவல் டு 0. இப்போ எனக்கு எக்ஸ் தான் வேணும். சரியா? ஸோ எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. 3x ஈக்குவல் டு இந்த 0 இருக்கட்டும். இந்த ப்ளஸ் 54 இங்கே வந்தால் மைனஸ் 54 ஆகுமா? எக்ஸ் தானே வேணும். ஸோ எக்ஸு ஈக்குவல் டு மைனஸ் 54. இப்போ இந்த 3 இங்கே தேவையில்லாமல் தானே இருக்குது, இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவிஷன் ஆகுமா? by 3. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம்ல. 3 1s are 3, பேலன்ஸ் 2 இருக்குமா? 3 8s are 24 மைனஸ் 18. ஸோ எக்ஸோட வேல்யூ மைனஸ் 18. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குல்ல, ஸோ அதை விட்டுறக்கூடாது. மைனஸ் 18.